சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்நாடு துணைத் தலைமை காசி ஜனாப் ஹாஜி முகமது அக்பர் அலி ஷா ஆமிரி கிராத் ஓதினார். கழக அவைத் தலைவரும் தமிழ்நாடு வக்பு வாரிய முன்னாள் தலைவருமான டாக்டர் தமிழ்மகன் உசேன் வரவேற்புரையாற்ற கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்வர் ராஜா வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று அதிமுக சார்பில் இப்தார் விருந்து வழங்கப்பட்டது. கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அப்துல் ரஹீம் நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்வில் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாகூர் தர்கா தலைமை ஆதீனம் டாக்டர் கலிபா மஸ்தான் சாகிப் காதிரி, ஜனாப் ஹாஜி ஆற்காடு இளவரசர் முகமது அலி, அண்ணா சாலை தர்கா டிரஸ்டி அல்ஹாஜ் சையத் மசூருதீன், எழும்பூர் மோத்தி பாபா தர்கா டிரஸ்டி அல்ஹாஜ் முனவர் ஷெரீப், SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர், மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் SS ஹாரூன் ரசீது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள், இஸ்லாமிய பெண்கள், தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.